வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க உடனடி நடவடிக்கை எடுக்க கோரி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ள அவர், சிறையில் உள்ள தமிழக மீனவர்கள் மற்றும் அவர்களது படகுகளை விடுவிக்க அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தொகுதி சீரமைப்பில் தமிழ்நாட்டின் குரல் நாடெங்கும் எதிரொலிப்பதால் பாஜகவுக்கு கலக்கம் ஏற்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வெறுப்பு குறித்து தங்களுக்கு போதிக்க விரும்புகிறாரா என கேள்வி எழுப்பியுள்ளார். தாங்கள் எந்த மொழியையும் எதிர்க்கவில்லை என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், திணிப்பு மற்றும் பேரினவாதத்தை எதிர்க்கிறோம் என தெரிவித்துள்ளார். இது வாக்குகளுக்கான கலவர அரசியல் அல்ல எனவும், கண்ணியம் மற்றும் நீதிக்கான போராட்டம் என யோகிக்கு பதிலடி கொடுத்துள்ளார். வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொண்டு வந்த தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய அவர், மக்களவையில் அறிமுகம் செய்துள்ள திருத்த சட்ட முன்வடிவினை முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதன் மூலம் இஸ்லாமியர்களின் சொத்துக்களை முடக்கவும் அபகரிக்கும் முயற்சியிலும் மத்திய பாஜக அரசு ஈடுபட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். இந்த தீர்மானத்தின் மீது நடைபெற்ற விவாதத்தில் பாஜக தவிர அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்தன. வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டப்பேரவையில் இருந்து பாஜகவினர் வெளிநடப்பு செய்தனர். அதிமுக உட்பட காங்கிரஸ், பாமக, விசிக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளின் எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்து பேசிய நிலையில் பாஜக எம்எல்ஏக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வானதி சீனிவாசன், தமிழக அரசு மக்கள் பிரச்சினையில் கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு மத்திய அரசுக்கு எதிராக தனி தீர்மானத்தை கொண்டு வந்து மக்களை திசை திருப்ப முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். கார் ரேஸ் டெஸ்ட் போட்டி குறித்து சட்டப்பேரவையில் காரசார விவாதம் நடைபெற்றது. அது விளம்பரத்திற்காக நடத்தப்பட்டதாக அதிமுக உறுப்பினர் சு. ரவி கூற, அதிக கிராண்ட் மாஸ்டர்களை உருவாக்கியது தமிழக அரசு என தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா கூறினார். விளையாட்டில் சாதித்த வீரர்களுக்கு வீடு வழங்கியவர் ஜெயலலிதா என செங்கோட்டையன் எகிர, அதை உங்கள் உறுப்பினரிடம் தெரிவிங்கள் என்று டி.ஆர்.பி. ராஜா, டிவியில் பார்த்த கார் ரேஸ் விளையாட்டை கண்முன் சென்னையில் நடத்தி காட்டியவர் உதயநிதி என்று கூறிய தாமு அன்பரசன், அதனை பொத்தம் பொதுவாக விளம்பரத்திற்கு என விமர்சிப்பது நகைப்புக்குரியது என்றார். கோவை சிங்காநல்லூரில் 28.36 ஏக்கர் பரப்பளவு கொண்ட சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டு அரங்கம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்ய ஆலோசகர்கள் நியமிக்கப்பட்டனர். அவர்கள் இந்த திட்டத்திற்கு நன்மதிப்பீட்டு குறிப்புகளை இந்தியா மற்றும் சர்வதேச கிரிக்கெட் மைதானங்களுடன் ஒப்பிட்டு முன்மொழிந்துள்ளனர். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் இத்தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை தமிழகத்தில் உள்ள 8,86,970 மாணவ மாணவிகள் எழுத உள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தனித் தேர்வர்கள் 25,841 பேரும், சிறைவாசி தேர்வர்கள் 273 தேர்வர்களும் தேர்வு எழுதுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 15,729 மாற்றுத்திறனாளி தேர்வர்களுக்கு மொழிப்பாட விலக்கு, சொல்வதை எழுதுபவர், தேர்வெழுத கூடுதல் 1 மணி நேரம் போன்ற சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளைந்து கொடுக்க தயாராக இருப்பவர்களை வளைக்க முற்படுவது இயற்கை தானே என அமித்ஷா, எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு குறித்து அமைச்சர் சேகர் பாபு கருத்து தெரிவித்துள்ளார். சென்னை திருவிக நகரில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். உருட்டல் மிரட்டல்கள் எல்லாம் திமுகவிடம் எந்த காலத்திலும் எடுபடாது என்பது டெல்லி ஜாம்பவான்களுக்கு தெரியும் என கூறிய சேகர் பாபு, 2026 தேர்தலை நோக்கி தங்களுடைய காய்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது என தெரிவித்தார். தூத்துக்குடியில் இருந்து இபிஎஸும் ஓபிஎஸும் ஒரே விமானத்தில் வர இருந்த நிலையில் தகவல் அறிந்த ஓபிஎஸ் ரூட்டை மாற்றி மதுரை சென்று சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார். ஆனால் தனது ரூட்டை மாற்றாத எடப்பாடி பழனிசாமி தூத்துக்குடி விமான நிலையத்தில் இருந்து சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார். அப்போது செய்தியாளர்கள் பேட்டி கேட்க முயன்றபோது பேட்டியளிக்க மறுத்து விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டு சென்றார். எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து அவராகவே விலகிக் கொள்வதுதான் மரியாதை என ஓ. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார்.
சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி அதிமுக எந்த காலத்திலும் வெற்றி பெறக்கூடாது என்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும், ஒற்றை தலைமை வந்தால் அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி பெற முடியும் என்று செயல்பட்டு கடந்த ஒரு தேர்தலில் கூட அதிமுக வெற்றி பெறவில்லை என்று விமர்சித்த அவர், எடப்பாடி அவராகவே பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து விலகிக் கொள்வதுதான் மரியாதையாக இருக்கும், இல்லையென்றால் அவர் அவமரியாதையை சந்திப்பார் என்று கூறினார். ஏற்கனவே மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சென்னை வானிலை ஆய்வு மைய அறிவிப்பில் ஹிந்தி மொழி சேர்க்கப்பட்டிருப்பது தமிழர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரளா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் ஆங்கிலத்துடன் வெளிவந்த நிலையில் தமிழகத்தில் மட்டும் முதன்முறையாக ஹிந்தி மொழியுடன் சேர்த்து வானிலை அறிக்கை வெளியாகியுள்ளது. இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் சென்னை இணையதள பக்கத்தில் ஹிந்தி மொழியும் சேர்க்கப்பட்டுள்ளது. வழக்கமாக தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகள் மட்டுமே அறிவிப்புகள் இடம்பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏப்ரல் 6ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி ராமேஸ்வரத்தில் பாம்பன் புதிய பாலத்தை திறந்து வைக்க உள்ளார். பாம்பன் நடுக்கடலில் சுமார் 550 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக புதிய பாலம் கட்டும் பணி நடைபெற்று தற்போது பணிகள் நிறைவடைந்துள்ளன. இதையடுத்து இப்பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார். இதற்கான ஏற்பாடுகள் அங்கு தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் தென்னக ரயில்வே அதிகாரிகள் ரயில் நிலையம், பாம்பன் பாலம் உள்ளிட்ட இடங்களை ஆய்வு செய்தனர். தாம்பரத்திலிருந்து சிதம்பரம், திருவாரூர் வழியாக ராமேஸ்வரத்திற்கு புதிய ரயில் சேவையை தொடங்க மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஒப்புதல் அளித்துள்ளார். இதனை தமிழ்நாடு மாநில பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இந்த ரயில் சேவையானது பாம்பன் புதிய பாலத்தை பிரதமர் தொடங்கி வைக்கப்படும் நாளில் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டேங்கர் லாரிகள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் தென்னிந்தியா முழுவதும் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு அபாயம் ஏற்பட்டுள்ளது. 2025 முதல் 2030 வரையிலான புதிய ஒப்பந்த விதிகளை மாற்றியமைக்க கோரி எண்ணெய் நிறுவனங்களுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. இதனையடுத்து கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்ததால் போராட்டம் தொடரும் என லாரி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் இரும்பு மனிதர் அமித்ஷா என்று தமிழ்நாடு சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். அவர் வல்லபாய் பட்டேலின் மறு உருவம் என்று அவர் கூறியுள்ளார். தமிழகத்தின் இரும்பு மனிதர், உலக தமிழர்களின் அடையாளம் எடப்பாடியார் என்றும் தமிழகத்தின் உரிமைகளை பெற்று தரத்தான் அவர் அமித்ஷாவை சந்தித்தார் என்றும் RB உதயகுமார் கூறினார். உண்மையை மறைக்க திமுக அரசு பல்வேறு செய்திகளை பரப்புகிறது என்றும் அவர் கூறியுள்ளார். ஆன்லைன் சூதாட்டங்களை தடை செய்வதற்காக புதிய சட்டத்தை சட்டப்பேரவையில் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தள பதிவில், ஆன்லைன் சூதாட்டத்தில் லட்சக்கணக்கில் பணத்தை இழந்து தற்கொலை செய்து கொண்ட திண்டுக்கலை சேர்ந்த மகேந்திரன் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஆன்லைன் சூதாட்டத்தால் 86 பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். இனியும் எவரும் தற்கொலை செய்து கொள்ளாத வகையில் உச்சநீதிமன்றத்தில் தடைபெற முடியாவிட்டால் தமிழக அரசு உடனடியாக புதிய சட்டத்தை இயற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் நடைபெற்ற இடஒதுக்கீடு மீட்பு கருத்தரங்கம் மற்றும் நிர்வாகிகள் கருத்து கேட்பு கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழகத்தில் கொலை, கொள்ளை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினையில் தமிழக அரசு தனி கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். வடசென்னை விம்கோ நகரில் உள்ள தனியார் உணவகத்தில் ஆசையாக வாங்கிய சாக்லேட் கேக்கில் பூஞ்சைகள் இருந்ததால் போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. விம்கோ நகரை சேர்ந்த வழக்கறிஞர் சதீஷ் என்பவர் ஜொமேட்டோவில் ஆன்லைன் மூலம் காலடிப்பேட்டையில் உள்ள சைனீஸ் என்ற தனியார் உணவகத்தில் பிரியாணியும் சாக்லேட் கேக்கும் ஆர்டர் செய்துள்ளார். டெலிவரி செய்யப்பட்ட பார்சலை பிரித்து உண்ணும் போது சாக்லேட் கேக்கில் பூஞ்சை இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். உணவகத்திற்கு நேரடியாக சென்று சதீஷ் கேட்டபோது ஊழியர்கள் அலட்சியமாக பதிலளித்ததுடன் வாக்குவாதம் ஏற்பட்டது. சூளகிரி அருகே சாலையோரம் கொட்டப்படும் கோழி இறைச்சி கழிவுகளை ஊராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே இரவு நேரங்களில் மூட்டை மூட்டையாக கோழி இறைச்சி கழிவுகள் நெடுஞ்சாலை ஓரமாக வீசப்படுகிறது. இதன் காரணமாக துர்நாற்றம் வீசி வருவதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். இந்த நிலையில் நெடுஞ்சாலை ஓரமாக கொட்டப்படும் கோழி இறைச்சி கழிவுகளால் பல நோய் தொற்று அபாயம் ஏற்பட்டு வருவதாக சமூக ஆர்வலர்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மாஜி காதலியின் வசை மொழிகளில் நனைந்த இளைஞர் மனைவியுடன் நழுவி சென்ற சம்பவம் கோவை விமான நிலையத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இன்ஸ்டாகிராமில் காதலித்த பெண்ணை விட்டுவிட்டு வசதி படைத்த பெண்ணை திருமணம் செய்த இளைஞரை அவரது இன்ஸ்டா காதலி கோவை விமான நிலையத்தில் வைத்து சரமாரி வார்த்தைகளால் அர்ச்சனை செய்தார்.
என்னையை விட்டுட்டு இன்னொருத்தியுடன் ஹனிமூன் போறியா விளங்குவியாடா என அவர் சாபமிட்டார். ஆனால் அங்கிருந்தவர்கள் அவரை தடுக்க அந்த இளைஞரோ தனது மனைவியை அழைத்துக் கொண்டு நைசாக நழுவி காரில் ஏறி பறந்துவிட்டார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி தனிநபர் தீர்மானங்கள் அரசு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. திமுக, காங்கிரஸ் மற்றும் சுயேட்சை உறுப்பினர்கள் இதனை கொண்டு வந்தனர். 15 முறை மாநில அந்தஸ்து கேட்டு தீர்மானம் நிறைவேற்றியும் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என அவர்கள் தெரிவித்தனர். இதையடுத்து அவர்களின் தனி தீர்மானங்களை அரசின் தீர்மானமாக மத்திய அரசுக்கு அனுப்ப முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தினார். பின்னர் தனிநபர் தீர்மானங்கள் அரசு தீர்மானமாக நிறைவேற்றப்படுவதாக சபாநாயகர் செல்வம் அறிவித்தார். புதுச்சேரியில் தனது தோட்டத்தில் விளைந்த பலாப்பழங்களை முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினார். புதுச்சேரி சட்டமன்ற கூட்டத்தொடர் கடந்த 10ஆம் தேதி முதல் நடைபெற்று வந்த நிலையில் இன்றுடன் நிறைவு பெறுகிறது. இந்த நிலையில் கூட்டத்தொடரின் கடைசி நாளையொட்டி காலாப்பட்டு தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் தனது தோட்டத்தில் விளைந்த பலாப்பழங்களை இன்று சட்டமன்றத்திற்கு கொண்டு வந்து முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கி மகிழ்ந்தார். மதுரையில் மதுபோதையில் தாறுமாறாக காரை ஓட்டி சாலையில் தடுப்புகளை உடைத்தெறிந்த போதை ஆசாமியின் அட்ராசிட்டி சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. திருப்பரங்குன்றம் பிரதான சாலையில் பழங்கானத்தம் நோக்கி வந்த கார் சாலையின் நடுவே இருந்த தடுப்பு கம்பிகளை உடைத்தெறிந்தபடி எதிர்ப்புற சாலைக்கு சென்று நின்றது. கார் ஓட்டுநரான அதே பகுதியை சேர்ந்த சிவா என்பவரை பிடித்த போலீசார் அவரின் போதை அளவை கணக்கிட பிரீத் அனலைசரில் ஊதக்கூறி படாத பாடுபடுத்தினார். பின்னர் போதை இளைஞருக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. பழனி அடிவாரத்தில் சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்ற சென்ற நகராட்சி அதிகாரிகளிடம் வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நீதிமன்ற உத்தரவுப்படி பழனி அடிவார கிரிவல பகுதியில் உள்ள சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் நகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டனர். அப்போது அதிகாரிகளை தடுத்து நிறுத்திய வியாபாரிகள் கடைகளை அகற்ற விடாமல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதே பகுதியில் உள்ள ஆட்டோ ஸ்டாண்டுகளை மட்டும் அகற்றாமல் விட்டுவிட்டு அதிகாரிகள் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே கடலில் மிதந்த ரேடார் கருவியை மீனவர்கள் மீட்டு கடலோர காவல் படையிடம் ஒப்படைத்தனர். கடலுக்கு சென்ற சதுரங்கப்பட்டினம் மீனவர்கள் கடலில் மிதந்து கொண்டிருந்த மர்ம பொருளை கயிறு கட்டி கரைக்கு கொண்டு வந்தனர். பின்னர் சென்னையில் உள்ள கடலோர காவல்படை அறிவியல் ஆராய்ச்சி பரிசோதனைக்காக அந்த மர்ம பொருளை அனுப்பி வைக்கப்பட்டது. ஆய்வில் அந்த பொருள் ரேடார் கருவி என தெரிய வந்தது. திருவாரூர் மாவட்டத்தில் வானில் ஏற்பட்ட திடீர் சத்தம் மற்றும் அதிர்வு குறித்து பொதுமக்கள் அச்சமடைய வேண்டியதில்லை என ஆட்சியர் தெரிவித்துள்ளார். திருவாரூர், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, கமலாபுரம், விளமல் போன்ற மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வானில் இருந்து பயங்கர சத்தத்துடன் அதிர்வு ஏற்பட்டது. தஞ்சை விமானப்படை தளத்தில் இருந்து ராணுவ விமானங்கள் பயிற்சி மேற்கொண்ட போது விமானத்தின் வேகம் அதிகரிக்க ஏர்லாக் ரிலீஸ் செய்தபோது இந்த சத்தம் வந்ததாகவும், இதனால் பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை என திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனசுந்தரன் விளக்கம் அளித்துள்ளார். லண்டனில் சிம்பனி இசையை அரங்கேற்றிய இசைஞானி இளையராஜாவுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் ஜூன் 2ஆம் தேதி பாராட்டு விழா நடைபெறுகிறது. இசைஞானி இளையராஜா கடந்த 8ஆம் தேதி லண்டனில் வாலியன் சிம்பனியை அரங்கேற்றம் செய்தார். இதன் மூலம் சிம்பனி இசையை அரங்கேற்றம் செய்த முதல் இந்தியர் என்ற சாதனையை இளையராஜா படைத்துள்ளார். இந்த நிலையில் சட்டசபையில் இன்று பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், வருகிற ஜூன் 2ஆம் தேதி இளையராஜாவின் பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் அன்றைய தினமே அரசு சார்பில் இளையராஜாவுக்கு பாராட்டு விழா நடத்தப்படும் என தெரிவித்தார். பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின்படி தமிழகத்தில் எத்தனை பள்ளி கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளன என்பது குறித்து திமுக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தமிழகத்தில் பள்ளி கட்டிடங்கள் இடிந்து விழுவது வழக்கமாகி வரும் நிலையில் திமுக வெள்ளை அறிக்கை வெளியிடாமல் தாமதிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் திமுக அரசு மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை எனவும் அதனாலேயே வெள்ளை அறிக்கை வெளியிட கூறுவதாகவும் தெரிவித்துள்ளார். சாமானிய மக்களின் இடங்களை எந்தவிதமான ஆதாரமும் இல்லாமல் வகுப்பு வாரியத் கையகப்படுத்த உள்ளதாக தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை திருவொற்றியூர் தேரடி சன்னதி தெருவில் பாஜக கட்சி சார்பில் தண்ணீர் பந்தல் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வடசென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் நாகராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ்நாட்டில் தமிழுக்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சி போராடுவதாகவும் சாமானிய மக்கள் 3 மொழி கற்றுக்கொள்ளக்கூடாது என்று வஞ்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினார்.
தமிழில் குடமுழுக்கு நடத்துவது குறித்து அரசாணை பிறப்பிக்க கோரிய மனுவுக்கு பதிலளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மருதமலை முருகன் கோயிலின் குடமுழுக்கு விழா ஏப்ரல் 4ஆம் தேதி நடைபெற உள்ளது. விழாவை தமிழில் நடத்த கோரி ஏற்கனவே வழக்கு தொடரப்பட்ட நிலையில் நாம் தமிழர் கட்சி சார்பிலும் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பு விசாரணைக்கு வந்தபோது ஏற்கனவே மருதமலை முருகன் கோயில் குடமுழுக்கை தமிழில் நடத்த கோரிய வழக்குடன் இந்த வழக்கையும் இணைத்து நாளை விசாரணைக்கு பட்டியலிட உத்தரவிடப்பட்டது. அழகன்குளம் அகழாய்வு பொருட்களை அருங்காட்சியகம் மூலம் காட்சிப்படுத்துவது குறித்து தமிழக அரசு முடிவெடுக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த அசோகன் என்பவர் தாக்கல் செய்த பொதுநல வழக்கில் மனுதாரர் கோரிக்கை குறித்து மாநில தொல்லியல் துறையினர் 12 வாரங்களில் பரிசீலித்து தகுந்த நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை நீதிமன்றம் முடித்து வைத்தது. டிஎன்பிஎஸ்சி நடத்தும் தேர்வுகளில் மாற்றுத்திறனாளிகள் தேர்வு எழுதும் உதவியாளரை தேர்வு செய்ய அனுமதி கோரிய மனு மீது டிஎன்பிஎஸ்சி செயலாளர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரை பழங்காநத்தத்தை சேர்ந்த முருகன் என்பவர் தாக்கல் செய்த மனு நீதிபதிகள் நிஷாபானு, ஸ்ரீமதி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனு குறித்து டிஎன்பிஎஸ்சி செயலாளரிடம் உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர். கள்ளக்குறிச்சி அருகே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்க அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சிறுவங்கூரில் பட்டியலிட மக்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள அரசுக்கு சொந்தமான இடத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்க பள்ளம் தோண்டப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் திரண்டதை அடுத்து அங்கு வந்த போலீசார் தொட்டி அமைக்க ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தனர். ஆனால் குடியிருப்பையொட்டி தொட்டி அமைக்க ஆட்சியர் சொன்னாரா என பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பழனி அருகே பின்னால் சென்ற கார் மோதி முன்னால் சென்ற கார் தூக்கி வீசப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே ராஜேஷ் என்பவர் தனது குடும்பத்தினருடன் திண்டுக்கல் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது பின்னால் வந்த கார் அதிவேகமாக வந்து முன்னால் சென்ற கார் மீது மோதியது. இதில் 2 கார்களும் தூக்கி வீசப்பட்டு 3 முறைக்கு மேல் குட்டிகரணம் அடித்து சாலையில் விழும் காட்சி சமூக வலைதளங்களில் பரவி அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் 5 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அத்திப்பட்டு புதுநகர் எண்ணூர் இடையே எஞ்சினுக்கு மின்சாரம் கடத்தும் கொக்கி வைரல் சிக்கியதால் ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. சென்னை கும்மிடிப்பூண்டி ரயில் மார்க்கத்தில் நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பயணிகள் பயணித்து வருகின்றனர். இந்நிலையில் அத்திப்பட்டு புதுநகர் எண்ணூர் ரயில் நிலையத்திற்கு இடையே எஞ்சினுக்கு மின்சாரம் கடத்தும் கொக்கி மின் வயரில் சிக்கியதால் கும்மிடிப்பூண்டியில் இருந்து சென்னை நோக்கி செல்லும் மின்சார ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. இதனால் 1 மணி நேரத்திற்கு மேலாக பயணிகள் அவதியடைந்தனர். நெல்லையில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் அத்துமீறி நடந்து கொண்ட மாணவர்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கராத்தே செல்வின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்ட நிலையில் பாளையங்கோட்டை ஜான்ஸ் கல்லூரி மாணவர்கள் கையில் சாதி கொடியை வைத்துக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக சென்று பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்டனர். இதனையடுத்து கல்லூரி மாணவர்களிடம் விசாரணை மேற்கொண்ட போலீசார் குறிப்பிட்ட மாணவர்கள் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். தருமபுரி அருகே அரசு பள்ளியில் காலை உணவு சாப்பிட்ட மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. கடத்தூர் அரசு தொடக்கப்பள்ளியில் அரிசி உப்மாவுடன் சாம்பார் வழங்கப்பட்டது. இதனை சாப்பிட்ட 16 மாணவர்களுக்கு வயிற்றுவலி ஏற்பட்டு மயக்கமடைந்த நிலையில் அனைவரும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். தகவல் அறிந்து பள்ளிக்கு வந்த அதிகாரிகள் உணவு மாதிரியை பரிசோதனைக்காக உணவு பாதுகாப்புத்துறைக்கு அனுப்பி வைத்தனர். வங்கதேச ஊடுருவல்காரர்களுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் ஆதரவு அளிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து மக்களவையில் பேசிய அவர், இந்தியாவில் பிடிப்பட்ட 24 ஊடுருவல்காரர்களிடம் ஆதார் அட்டைகள் இருந்ததாகவும் அவர்களுக்கு திரிணாமுல் காங்கிரசினர் ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்டவைகளை வழங்கியுள்ளதாகவும் சாடினார். மேலும் 2026 மேற்கு வங்கத்தில் வரப்படும் என தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீருக்கான நேரடி ரயில் சேவையை பிரதமர் மோடி அடுத்த மாதம் 19ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார். இதற்கான பயணிகள் முழுவதும் முடிந்துள்ள நிலையில் பிரதமர் மோடி கொடியசைத்து துவக்கி வைக்கிறார். இந்த ரயில்வே பாதையானது கத்ரா மற்றும் ஸ்ரீநகர் பாராமுல்லா இடையே இயக்கப்பட வாய்ப்புள்ளதாக ரயில்வே வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த பயணத்தை தொடர்ந்து உலகின் மிக உயரமான செனாப் ரயில் பாலத்தை பிரதமர் மோடி பார்வையிடுகிறார். வேலைவாய்ப்பை மேம்படுத்துவதற்கான தனித்துவமான முயற்சியின் கீழ் உத்தரகண்ட் மாணவர்கள் சீன மொழியை கற்கிறார்கள். தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை பெரும் பிரச்சனையாக உருவெடுத்துள்ள நிலையில் உத்தரகாண்டில் மாணவர்கள் சீன மொழியை கற்று வருகின்றனர். மொழி திறன்களுக்கு அப்பால் இந்த முயற்சி சந்தைப்படுத்துதல், சர்வதேச வர்த்தகம் மற்றும் சுற்றுலாத் துறைகளில் மாணவர்களை தயார்படுத்த உதவுவதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர்.
மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குறித்து கருத்து தெரிவித்த குணால் கம்ராவுக்கு போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். ஸ்டாண்ட் அப் காமெடியிலான குணால் கம்ரா ஏற்கனவே மகாராஷ்டிராவின் துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டேவை அவதூறாக பேசிய நிலையில் அவர் ஆஜராக காவல்துறை சம்மன் அனுப்பியது. இந்நிலையில் மீண்டும் குணால் கம்ரா வெளியிட்ட எக்ஸ் தளத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குறித்த அவதூறு கருத்து பதிவிட்டிருந்த நிலையில் மீண்டும் ஆஜராக போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். தங்கம் கடத்தல் வழக்கில் கைதான நடிகை ரன்யா ராவின் ஜாமீன் மனுவை பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. கடந்த 3ஆம் தேதி விமான நிலையத்தில் தங்கம் கடத்திய வழக்கில் நடிகை ரன்யா ராவ் கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து காவல்துறையினரிடம் விசாரணை கடந்த 13ஆம் தேதியுடன் நிறைவடைந்த நிலையில் நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் ஜாமீன் கோரி ரன்யா ராவ் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. மத்திய பிரதேசத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 3.5 பதிவாகியுள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் 10 கிலோமீட்டர் ஆழத்தை மையமாக கொண்டு இந்த நிலநடுக்கம் 24.21 டிகிரி வடக்கு அட்சரேகரையிலும் 82.57 டிகிரி கிழக்கு தீர்க்கரேகையிலும் இருக்கும் என முதலில் தீர்மானிக்கப்பட்டது. இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் பற்றிய விவரங்கள் எதுவும் இதுவரை வெளியிடப்படவில்லை. அமெரிக்காவின் ஹவாய் தீவில் உள்ள கிளாயுவாய் எரிமலை நெருப்பு குழம்பை வெளியேற்றி வருவதால் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் தீவு பகுதியில் ஒன்றான ஹவாயில் எண்ணற்ற எரிமலைகள் உள்ளதால் அங்கு தேசிய எரிமலை பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பூங்காவில் எந்நேரமும் சீற்றத்துடன் காணப்படும் கிளாயுவாய் எரிமலை கடந்த பிப்ரவரி மாதம் வெடித்து சிதறியது. அதையடுத்து 3 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் வெடித்து சிதறி நெருப்பு குழம்பை வெளியேற்றி வருகிறது. அமெரிக்காவிற்கு வெளியே தயாரிக்கப்படும் அனைத்து வாகனங்களுக்கும் 25% வரி விதித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இதற்கான நிர்வாக உத்தரவில் அவர் கையெழுத்திட்டதை அடுத்து ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் இது அமலுக்கு வரவுள்ளது. மற்ற நாடுகள் தங்களை நன்றாக நடத்தவில்லை என்றாலும் தாங்கள் நல்லவர்களாக இருக்கப் போகிறோம் என்றும் மக்கள் இதனை ஆச்சரியத்துடன் மகிழ்வார்கள் என்று தான் நினைப்பதாகவும் இது அமெரிக்காவை பணக்கார நாடாக மாற்றும் என்றும் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் ஆலோசகர் கெவின் பீட்டர்சனின் பேட்டிங் ஸ்டைலை ரீக்ரியேட் செய்த KL ராகுலின் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. IPL தொடரின் முதல் போட்டியில் KL ராகுல் பங்கு பெறாத நிலையில் 2வது போட்டிக்காக டெல்லி அணியில் மீண்டும் இணைந்துள்ளார். இந்நிலையில் டெல்லி அணி ஆலோசகர் கெவின் பீட்டர்சனின் பேட்டிங் ஸ்டைலை ரீக்ரியேட் செய்தும் அவரைப் போலவே மிமிக்ரி செய்தும் அசத்திய வீடியோ ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. உலகக்கோப்பை சாம்பியன்ஷிப் போட்டிக்கு நாங்கள் தயாராக வருவதாக குத்துச்சண்டை வீராங்கனை பூஜா ராணி தெரிவித்தார். எலைட் மகளிர் குத்துச்சண்டை தேசிய சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு இந்திய குத்துச்சண்டை வீராங்கனை பூஜா ராணி முன்னேறினார். இதுகுறித்து அவர் கூறும்போது RSPBக்கு எதிராக ஒரு போட்டியில் அழுத்தம் இருந்ததாகவும் ஆனால் முழுமையாக உழைத்து முன்னேறியதாகவும் கூறினார். தங்கம் வெல்வதில் தான் உறுதியாக இருப்பதாகவும் தனது அடுத்த இலக்கு உலக சாம்பியன்ஷிப் போட்டி என்றும் பூஜா ராணி கூறினார். ICC வருவாயில் 38.6% வருவாயை BCCI எடுத்துக் கொள்வதாக ICC தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ICC வெளியிட்டுள்ள அறிக்கையில் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் வருவாயில் பெரும் பங்கு BCCIக்கு செல்வதாகவும் முதல் 3 நாடுகளுக்கு மட்டுமே 50% தொகை வழங்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளது. மேலும் BCCIக்கு வழங்கப்படும் 38.5% நிதியை 10% குறைக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது. ஆனால் BCCIக்கு ஏன் அதிக அளவிலான தொகை வழங்கப்படுகிறது என்பதற்கான காரணம் எதுவும் அறிக்கையில் தெரிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.